மீன் ரெடி ஆயிடுத்து. சிக்கன் அக்கா, சிக்கன், மட்டன், மட்டன், முட்டை, முட்டை, முட்டை. நல்ல பசங்க எப்படி ஒரு குழப்பு காம்பினேஷன்லாம் வேற மாதிரி யோசிச்சிருக்கீங்க. இங்க பாருங்க. குட் மார்னிங் டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஹாப்பி நியூ இயர் எவ்ரிபடி. ஸோ நியூ இயருக்கு முதல் விருந்து நாங்கள் எங்கே கிளம்பிட்டோம் அப்படின்னா தங்கச்சி வீட்டுக்கு போகிறோம். டயனா தங்கச்சி வீட்டுக்கு போகிறோம். என் கூட யார் இருக்கிறது? ஜேடன் மேத்யூ. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? நீங்கெல்லாம் சாப்பிட்டீங்களா? நாங்கள் இனிமே தான் சாப்பிட போகிறோம். ஜோனா ஹாய் சொல்லுங்க. ஹாய். நீங்க ஜேடனுக்கு மட்டும் நீ இப்போ நம்ம யார் கூட இருக்கீங்க? சரி ஓகே. இப்போ நம்ம யார் கூட இருக்கோம்னா ஓகே, அம்மா இருக்காங்க. அம்மா வந்து இன்னைக்கு வரல தங்கச்சி வீட்டுக்கு, ரெஸ்ட் எடுங்க. அது மட்டும் இல்லை, வீடு எல்லாம் சுத்தம் பண்ண வேண்டிய வேலை இருக்குது. அதனால நீங்கள் போயிட்டு வாங்க. என் அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். போலமா, ரெடி கிளம்புமா? ஸ்வீட்டி தங்கச்சி இருக்காங்க, டாலின் தம்பி இருக்கான். ஒரு ஹாய் சொல்லுங்க. சித்தப்பா வந்து 21 மிஸ்டு கால் கொடுத்துருக்காங்க. அங்க போனதுக்கு அப்புறம் பேசிடலான்னு இன்னும் பேசாம இருக்கேன். போமாப்பா, எல்லாம் ஆள் ஓகே தானே? அலாரமா? நான் கூட மிஸ்டு கால் நினைச்சிட்டேன். போமாப்பா. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா பிடிக்கும்னு நினைக்கிறேன். நிறைய பேர் வாய்ஸ் மெசேஜ்லாம் அனுப்பிட்டே இருக்கீங்க. நல்ல ஒரு மெசேஜை டைப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் விஎம் ப்ரோன்னு போடுங்க. எனக்கெல்லாம் சில கமெண்ட்ஸ் வந்துருந்துச்சு, விஎம் ப்ரோ நான் என்ன விஎம் போடுறது? ஹாய்ன்னு சொல்றதா, ஹலோன்னு சொல்றதா, குட் நைட் சொல்றதா, குட் மார்னிங் சொல்றதா? அதான் பட்டாம்பூச்சி எவ்வளோ அழகா போச்சுல. டேரக்டா தங்கச்சி வீட்டுக்கு போறோம். அப்படியே ஃபாலோ பண்ணுங்க. போலாமா? நீங்களும் ஃபாலோ பண்ணுங்க. பேக்கை தூக்கிட்டு வராங்க பாருங்க நம்ம அப்ரெண்டிஸ் ஜோனா அண்ட் ஜேடன். சூப்பர் ஜேடன். டாடி ரொம்ப தேங்க் யூ. ஆனா நீங்க உங்க ஸ்லிங் பேக் எங்களுக்கு தரல. இந்த பேக் உனக்கு பிடிச்சிருக்கா? ரொம்ப ஹாப்பி நீங்க உங்களோட ஸ்லிங் பேக் தரலன்னு. அப்படியா? இது உனக்கு பிடிச்சிருக்கு? இது ஓகே. அத்தைக்கு என்ன வாங்கியிருக்க கிஃப்ட்? எது? என்ன கிஃப்ட்? கிஃப்ட் வாங்கலையா மக்கள்? நியூ இயருக்கு நம்ம தங்கச்சி வீட்டுக்கு போறோம். அப்ப கிஃப்ட் வாங்கிட்டு தானே போனோம். சாக்லேட்ஸ் வாங்கிடுவோமா? அனி லெட்ஸ் பை சம் சாக்லேட்ஸ். சாக்லேட்ஸ் வாங்கிடுவோமா தங்கச்சிக்கு? அனி என்ன சாக்லேட் வேணும்? அனில நீ வாங்க. நீ வாங்கினா தான் கரெக்டாக இருக்கும். மேலே இருக்கு பாருங்க, சில்க்கு, ஹேசல் நட் இருக்கு, ரோஸ்ட் ஆல்மண்ட் இருக்கு. எது வேணுமோ வாங்கலாம். மேலேயும் இருக்கு. ஃப்ரிட்ஜுக்குள்ளேயே போயிட்டல அனிதா நீ. வாங்க. சரி ஓகே ஓகே. வாங்கிரு. லிஸ்ட் பெருசா போய்கிட்டு இருக்கு பாருங்க. நான் தங்கச்சிக்கு மட்டும் வாங்க சொன்னேன். மேடம் வந்து ஃபேமிலிக்கே வாங்கியிருக்காங்க. அது ஒரு நல்ல விஷயம் தான். நல்ல விஷயம். எவ்வளவு குட்டீஸ் இருக்காங்க நம்ம ஃபேமிலில, எல்லாரும் வாங்கணும்ல. ப்ளம் கேக், பிரீமியம் ப்ளம் கேக் இருக்கா ப்ரோ? இதுதான் செய்கிறது தான் ப்ளம் கேக். எத்தனை வேணும்? ஒன்று வாங்கலாம். இந்த கேக்கு க்ரீம் இருக்கும்ல, அது கொடுங்க ப்ரோ. டிஃப்ரெண்ட்டாக இருக்குல்ல அந்த கேக்கு. வேற எங்கேயும் கேக் இருக்கு. யூ வாண்ட் திஸ் டீ கேக்? இது வாங்குவோமா? வேணும். எனக்கு வேணும். எனக்கு கேக்கே பிடிக்கும். நீ தெரியும்ல. இதில் எத்தனை வாங்கலாம்? அதில் 100 பீஸ் வாங்க நீ. ஐயோ, அதை சாப்பிட்டாவது வெயிட் போடுங்க. பார்ப்போம் அதையும். என்னோட 2026 ரெசல்யூஷன் என்ன? மிகப்பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷன் வந்துட்டு இருக்கு. அதை நீங்க நம்பணும். இங்கே கொஞ்சம் டிரான்ஸ்ஃபர்மேஷன் வந்தாலே ஆல்ரெடி கண்ணம் பண்ண மாதிரி தான் இருக்கு. ஓவரா பேசுறல்ல நீ, பாத்துக்கிறேன். உனக்கு கொஞ்சம் கண்ணம் இருக்குன்னு நீ எல்லாரையும் கலாய்க்கிற. ஹெல்தியா சூப்பரா வரணும் நான் சொல்றேன். நல்ல ஓகே சரி கேக்க வாங்க. குடு அதை கொடு. இது வேணாம் எனக்கு. அது ஓகே தேங்க்யூ ப்ரோ. அப்படியே கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் வாங்கிடுவோமா? லெட்ஸ் பை சம் ஃப்ரூட்ஸ். கண்ணமாமூடி ஜங்ஷன்ல நான் இப்போ இருக்கேன். திஸ் இஸ் இட். என்ன வேணும் நீ? ஆப்பிள், கிரேப்ஸ் வேணுனாலும் வாங்கிக்கலாம். நல்லா இருக்கு ஃப்ரெஷ்ஷாக. பிளாக் கிரேப்ஸ் இருக்கு, கொய்யாக்காய் இருக்கு, ஆரஞ்சு இருக்கு, மாதுளம்பழம் இருக்கு, எல்லாமே இருக்கு. இந்தா நீ பப்பாயா. ஆமாம், கொஞ்சோண்டு ஃப்ரூட்ஸ் வாங்க சொன்னா. இல்லை தங்கச்சிக்கு நான் நிறைய தான் வாங்க சொன்னேன். யார் வீட்டுக்கு போனாலும் அவங்களுக்கு நிறைவா கொடுக்கும். போகிறது வந்து அவங்களுக்கு ஒரு பிளெஸிங்காக இருக்கணும். நம்ம அவங்க வீட்டுக்கு போயிட்டு வந்த அப்புறம் அவங்க நினைக்கணும், அவங்க திருப்பி வரணும், நிறைய ஸ்நாக்ஸ் கொண்டு வரணும் அப்படின்னு. இல்லை, அவங்க லைஃப் வந்து ஹாப்பியாக சந்தோஷமாக இருக்கணும். அவங்க திரும்பி வரணும். பழக்கடையில் காடை முட்டை அருமையான காடை தான். இங்கே பாருங்களேன், கருவாடு, சீத்தாப்பழம் இருக்கு. அப்புறம் இங்கே பாருங்களேன் எவ்வளோ பனானா இருக்கு பாருங்க. டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் எல்லாமே கிடைக்கும் இங்கே. என்ன வாங்கியிருக்கேன்னு சொல்லு. ஸ்நாக்ஸ், அப்புறம் ஃப்ரூட்ஸ், ஆப்பிள், மாதுளை, அப்புறம் கேக்கு, சாக்லேட்ஸ், பிஸ்கெட்ஸ், அவ்வளோதான். எல்லாம் உனக்கு தானே வாங்கினேன். இந்த ஊரு கேரளா பார்டர் தான் பேரு. ஆனா சரியான வெயில். கடி, கேக்கு, ஸ்நாக்ஸ், ஃப்ரூட்ஸ் எல்லாமே வாங்கியாச்சு. சரி ஓகே. எல்லாமே நமக்கு தான். இல்ல தங்கச்சிக்கு போலாமா? லெட்ஸ் கோ. ஓகே, ஜேடன் vlogging பண்றான்.
ஜேடன் எப்பமா வீடியோலாம் எடுக்க கத்துக்கிட்ட மக்கள்? கொஞ்சம் தள்ளி பிடிங்க. தாத்தாவை காட்டுங்க. எப்பமா நீ வீடியோ எடுக்க கத்துக்கிட்ட? பயங்கரமா ஹோல்ட் பண்றானே கேமராவை. அதிகமா கலங்குது. அது காது அதான் கலங்குது. ஓ, இந்த அளவுக்கு பேச தெரியுமா உனக்கு? உனக்கு ஒரு பேர் வச்சிருக்கேன் ஜேடன் நானு. சேட்ட ஜேடன். தாத்தா விட தாத்தா கிட்ட பேசுங்க. ஹாய் சொல்லுங்க தாத்தாவை. ஹாய். கேள்வி கேளுங்க தாத்தா கிட்ட. கொஸ்டின் கேளுங்க. என்ன கொஸ்டின்? சரி, ஒரு வீடியோ நீயே தனியா எடுக்கிறியா? பலீனா ஃப்ரெண்ட். ஓ, பலீனா ஃப்ரண்ட்ல போதான். டே கேமராவை திருப்பிலாம் காட்டுறான் நீட்டா. பரவாயில்லையே. அக்காவை வீடியோ எடுங்க. அக்கா கிட்ட கொஸ்டின் கேளுங்க. ஜோனா வந்து கேமரா ஹோல்ட் பண்ணிருக்கா. ஜோனா, ஜேடனை கொஞ்சம் கொஸ்டின்ஸ் கேளு. ஜேடன், உனக்கு யார் பிடிக்கும், டாடியா மம்மியா? டாடி. சரி, உனக்கு ஆனா அவன் ஏதாச்சும் சாப்பிட்றானா எனக்கு மட்டும் தரவே மாட்டான். உனக்கு அக்கா பிடிக்குமா அண்ணா பிடிக்குமா? அண்ணா. அக்காவை பிடிக்காதா உனக்கு? அக்காவை ரொம்ப பிடிக்குமா? அண்ணாவை பிடிக்கும். நீ சொல்லு ஜோனா, உனக்கு எந்த தம்பி பிடிக்கும்னு? ரெண்டு பேரும் பிடிக்கும் எனக்கு. ஊர்ல இருக்கிற தம்பி எல்லா தம்பியும் எல்லாரையும் பிடிக்கும். இது என்னது? அது ஆஃப் ஆயிரும்டா. அதை கிளிக் பண்ணாத. நீயே உன்னை क्वेश्चन கேட்டுக்கோ. நீயே கொஸ்டின் கேட்டுக்கோ ஜேடன். நீயே ஒரு கொஸ்டின் கேட்டு நீயே ஆன்சர் பண்ணு. மூஞ்சி அவ்வளோ க்ளோஸ்ல கொண்டு வராதடா, பயந்துருவாங்க. ஆல்ரைட், தங்கச்சி வீட்டுக்கு வந்துட்டோம். ஹலோ தங்கச்சி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வெரி குட். ஹலோ, எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஹலோ, இதே வேலையாகி போச்சு அவளுக்கு. எல்லாம் ரெடியா இருக்காமா? பட்சணம் ரெடி அல்லே? பட்சணம் ரெடி. ஓகே, வந்துட்டோம் ஆஃப்டர் லாங் டைம். மேரி கிறிஸ்மஸ். பியூட்டிஃபுல்லா இருக்கு பாருங்க. என்ன நடக்குது இங்க? ஒரே கல்ப்ல தங்கச்சி கவனிப்பு பயங்கரமா இருக்கு. ஆமாங்க, ஒரே போட்டோ போட்டுருந்தீங்க நீயும் ரூபலா சிரிக்கிற மாதிரி. ஆமா ரீல்ஸ். இப்படி ஒரு சிரிப்பை நான் பார்த்தது இல்லப்பா. சிரிப்பு மம்மி அழகா சிரிப்பாங்கடா. இந்த டைம்ல வந்து மிஸ்ஸிங்கும் ஷாலியும் மிஸ்ஸிங்க. ஐசக்கும் வரல, அண்ணன் தான் இங்கே நல்லா இருந்திருக்கும். அடுத்த வாட்டி வரும்போது பிடிச்சி இழுத்துட்டு வந்துடுவாங்க. நிறைய பேர் கமெண்ட்ல கேட்குறாங்க, ஜிகன் ப்ரோ வரல, ஷாலி சிஸ்டர் இல்லைன்னு. என்ன மக்கள்? ஓ, சூப்பர்மேன். தங்கச்சி வீட்டுக்கு வந்திருக்கோம். ஆனா எனக்கு என்ன தெரியுமா ஹாப்பினஸ்? கிட்ஸோட இருக்கிறது. ஏன்னா நானே வந்து ஒரு கிட்டு தான். கிட்டு தாண்டி என்ன சொன்ன? டீ குடிக்கிற கிட்டு. டாடி, உங்களுக்கு தெரியுமா தங்கச்சி வந்து இவ்வளவு நாள் ஏன் தெரியுமா நம்மள கூப்பிடல? இந்த டேபிள் வந்து செய்யறதுக்கு அவ்வளவு நாள் ஆயிருக்கு. 1 year டேபிள் செஞ்சிருக்காங்க. டேபிள் செஞ்சு முடிச்ச உடனே விருந்துக்கு வந்து தங்கச்சி கூப்பிடல. கிச்சனுக்கு போவாங்க. தங்கச்சி காலையில இருந்து கஷ்டப்பட்டு. என்னம்மா சட்டி மட்டும் இருக்கு? குக்கர் இருக்கு. அது குக்கர் இருந்தாலே எனக்கு தெரியும் என்னன்னு. இருங்க அத்தா, நீங்க மனத்தி பார்த்தே சொல்வீங்க. மனத்தி பார்த்தே சொல்லுங்க. அவ வந்து சொல்வீங்களே. சாமி எங்க பாச பேசுது. மனத்தினா இந்த ஊர்ல வந்து மனத்தி பாது. நான் வந்து அந்த ஸ்மெல்ல வச்சே கண்டுபிடிப்பேன். அங்க இருக்கவங்க சொல்லுவாங்க வாசனையை வச்சே கண்டுபிடிக்கிறேன்னு. இங்க இருக்கவங்க வந்து மனத்தி பார்த்தாலே தெரியுது. முட்டை இருக்கு. சரி, தங்கச்சி ஹெல்ப் பண்ணுங்க. அவ இது வேலை பண்ணிட்டு இருக்கா. இல்லைங்க, முட்டை இருக்கு. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13. 13 தான் இருக்கு. 13 12 தான் இருக்கு. ஓகேவா? 12 தான் இருக்கு. எக்ஸ்ட்ரா தான் போட்டுருக்கேன். சித்தப்பா, உள்ள முட்டையை எண்ணிட்டேன். 12 முட்டை தான் இருக்கு. எல்லாரும் பிரிச்சு எடுத்துக்கோங்க. நான் ஃபர்ஸ்ட் எண்ணிட்டேன் மக்களே. 14 முட்டை இருக்கு. எண்ணிட்டீங்களா? ஆமா. இப்போ 2 முட்டை எங்க போச்சு? இல்ல சரி, இல்ல 14 இருக்கு. டேஞ்சர் வயித்துக்குள்ள போச்சு. 14 இருக்கு சித்தப்பா. இருக்கு 14 இருக்கு சித்தப்பா. கரெக்ட்டா தான் இருக்கு. கம்மியா இருக்கு. இல்ல சித்தப்பா, எவ்வளவு கேர்ஃபுல்லா இருக்கீங்க பாருங்க. சும்மா இது ஒரு 2 முட்டை எடுத்தேன். அதுக்கு போய் என்னமோ சொல்றாங்க. எக்ஸ்ட்ரா தான் போட்டுருக்கேன். உன்னை யார் என்ன போட்டு விடுமா? அப்ப அதான் எக்ஸ்ட்ரா தான் போட்டுருக்கேன்.
என்ன நினைச்சீங்க தங்கச்சி? அண்ணா என்ன சொன்னா தெரியுமா? சுத்தமா இங்க பாருங்க, அவன் எனக்கு தான் போட்டதான் 2. நீங்க வந்து 2 முட்டை எடுத்ததுக்கு இது சொல்றாங்க. இரண்டாவது இல்ல, இல்லப்பா, 12 முட்டை தான் போட்டிருக்காங்க. இங்க அது மொத்தம் ஆமா அது இல்ல, 12 தானே போட்டேன், எனக்கு தானே 2 போட்டேன். 14 அதுல இருக்க பார்த்துட்டு முடியல. ஃபர்ஸ்ட் நீ கவுண்ட் பண்ணி. உங்க ஃபேமிலில இந்த மாதிரி நடக்குமா? நம்மட்ட உங்க ஃபேமிலில நடக்குமா? இப்படி நடக்குதுன்னா கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. அவன் நம்மட்ட நடக்காது இல்ல. இல்ல இல்ல சித்தப்பா, இல்ல. யோனா அத்தி கொடுங்க. நாங்க மக்கள் அத்திக்கு, நாங்க மக்கள் அத்திக்கு. ரேச் வாங்க, ரேச். ரேச். இங்க பாரு. ரேச்சல் பாப்பா இங்க பாரு. என்னம்மா? ஹாப்பி நியூ இயர். Thank you. ஜேடன் கொடுங்க, ரோனி கொடுங்க, ரோனி கொடுங்க. ஹாப்பி நியூ இயர் அத்தா. ஜேடன் கொடுங்க. சொல்ல ரைட் ஹேண்ட். Happy New Year. Thank you. எங்க ரேச்சல் பாப்பா கொடுங்க, வாங்க. ரேச்சல் அத்தை கொடுங்க. மக்கள் அத்தை கொடுங்க, வாங்க. தோருக்கு. கொடுத்துடலாமா? இதை கொடுங்க, அத்தை கொடுங்க. கொடுங்க. ஏய் மக்கள் கொடுங்க. பயங்கரமான ஆளா இருப்பாளோ. பௌபோ. இங்க ஒரு பௌபோ இருந்துச்சு. எங்கம்மா பௌபோவு? ஏமாத்தி அவளை கூப்பிட்டு வரீங்களா வெளிய? எங்கம்மா பௌபோவு? அங்க இருந்துச்சாம்மா? இந்தாங்க சாக்லேட். அம்மா சாப்பிடவா? நோ. லஞ்ச் சாப்பிட்டுட்டு சாப்பிடு. நான் எல்லாம் ரெடி ஆயிடுச்சா? எல்லாம் ரெடி ஆயிடுச்சா? வாவ். தங்கச்சி ஹெல்ப் பண்ணலையா? வந்து வேலை வாங்கிட்டு இருக்கீங்க. அத நான் கேட்கவா ஒண்ணு? தங்கச்சி செமையா குக் பண்ணுவானிட்டா. தெரியும்ல யாருன்னு. எல்லா வேலையும் தெரியும். கட்டிங்ல இருந்து ஃபிட்டிங், தாரால இருந்து டோரா வரைக்கும். நான் வரைக்கும் எல்லாமே அவளே பண்ணிடுவா. காலையிலே 5 o'clock எழுந்து அஜுக்கு எல்லாமே சமைச்சிருச்சு ரெடி பண்ணி ஆபீஸ் அனுப்பணும். அப்ப நல்லா இருக்கே. அப்ப நாங்க வந்துருவோமா இங்க? வந்து ஒரு 1 வீக் தங்கலாம் போல இருக்கே இனிமேல். சூப்பரு. வந்த உடனே ஓடிடுவீங்க. யாரா அனி? நம்ம இங்கேயே இருக்கோம், நீ கிளம்ப கூடாது, ஓகேவா? இங்கேயே தங்க போறோம். சமைக்கிறதுக்கு ஆள் இருக்கு, சாப்பிட்றதுக்கு நாங்க இருக்கோம். அடி தூள் தான். அட்டா பூரியாமா? பப்படம். இல்லடி, நம்ம ஊர்ல பூரி, இந்த ஊர்ல பப்படம். சாக்லேட் ஃபுல் சாப்பிட்டுட்டு என்கிட்ட இன்னொன்னு கேக்குறான். சில பல்லு வலிக்கும் செல்லம் வேண்டாம். கொஞ்ச நாள் ஜேடன் தான் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருந்தான், இப்ப அக்கா கம்ப்ளைண்ட் பண்றாளே. ஏம்மா? போதுமா? நான் சாப்பிட்ட பிறகு ஏன் ஜோனா கம்ப்ளைண்ட் பண்றீங்க? டாடி ஜேடன் வந்து சாட்டை பண்ணிட்டு என் மேல பழி போடுறான். ஏய் ஜேடன் நீங்க வாடா. டேய் இங்க வாடா, நடக்கிறத பாரு. டாடி ஜேடன் எல்லா சாட்டையும் பண்ணிட்டு மத்தவங்க மேல பழி போடுறான். சரிம்மா அவன்கிட்ட சொல்லு. இங்க பாரு, ஒழுங்கா இருந்துக்கோ ஜேடன் சொல்லிரு. இல்ல ஒரு தம்பி வந்து தலைவன் நீ சொல்றலப்பா, இவன் இவ்வளோ சேட்டை பண்றான். இவன் ஒரு தலைவனா? இவன் சாக்லேட் தின்னு பல்லெல்லாம் சொத்தையாயிருக்கு. தலைவனுக்கு பல்லு சொத்தையாகுமா? சொல்றா. ஸ்க்ரூ நட்டு போல்ட்லாம் போடுவாங்களா என்ன? தளபதி சண்டை போவாங்க. தளபதியா? நான் என்ன பேசிட்டு இருக்கேன், நீ என்னடா பேசிட்டு இருக்க? ஜேடன் ஒரு பாட்டு பாட போறான். ஒரு பாட்டு பாடுமா? ஏதாச்சும் ஒரு பாட்டு பாடு. சரி நீ எடு. பாட்டு பாட சொன்னா நான் ரெடி தான் வரவா? டேய் கேமரா குடுறா. 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 டே கேமராவை குடுறா. போடா அந்த சைடு எடுத்துட்டு போயிடுறான் மக்களே அவன் கேமராவை. அப்பளம் மிஸ் ரெடி. நெக்ஸ்ட் இஸ் ஃபிஷ் ஃப்ரை. ஒரு சைடு அரிசியை பார்த்துக்கிறா, இன்னொரு சைடு மீனை பொரிக்கிறா. சூப்பர்மா சூப்பர். என்ன மீன்மா இது? சால மீன். இப்போ டைனா இங்கே குக் பண்ணிட்டே இருக்காளா? அப்படியே வெளியே பார்த்தான்னு வை, அந்த வியூவை பாரு. ஃபுல்லா ரப்பர் தோட்டம் தான். அங்க வந்து பைனாப்பிள் தோட்டம்ல. அந்த சைடு அந்த லாங்ல தெரியுதுல்ல, அது வந்து பைனாப்பிள் தோட்டம். இது வந்து ரப்பர் தோட்டம். இதுக்கு நடுவுலயே வந்து அந்த கிழங்கும் போட்டிருப்பாங்க, ஆழ்வெளி கிழங்கு இருக்குல்ல. ஆமா, அது வந்து கோழிக்கூடு. இந்த வியூ எப்படி இருக்குன்னு கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. அனிதா வந்து இந்த நேச்சரை ரசிச்சிட்டு இருக்கா. இங்க ஒரு போட்டோ ஷூட் எடுக்கலாமா? எடுத்துருவோமா? சூப்பரா இருக்குல பேக்ரவுண்ட். இப்பவே எனக்கு லைட்டா கிறுகிறுன்னு வருது. ஃபர்ஸ்ட் பியாம் அப்புறமாட்டு நம்ம போட்டோ ஓகே உள்ள போவோமா? சாப்பிடுறதுலயே இருக்காதீங்க. பசிக்குதுரி. எப்ப பார்த்தாலும் பசிக்குது. நான் ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி கூட வயிறு கொஞ்சம் இப்படி இருந்துச்சு. ஒன்றும் இல்லை, உள்ள போயிருச்சு. அதனால சாப்பிட்டுக்கிட்டே இருக்கணும். அப்பதான் வந்து 2026 டிரான்ஸ்ஃபர்மேஷன் தெரியுமா தெரியாதா? எல்லாரும் கேட்பாங்க ப்ரோ நீங்க சாப்பிட்றேங்கிறீங்க, ஒரு எஃபெக்டும் இல்லையே ப்ரோ உடம்புல. இல்லையே, நான் பயந்து போய் பிளட் டெஸ்ட்லாம் கூட எடுத்து பார்த்துட்டேன். ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஏற மாட்டேங்குது மக்களே, யோசிச்சுக்கிட்டே இருக்கனால ஏற மாட்டேங்குதுன்னு நினைக்கிறேன். ஓவர் திங்கிங். நம்ம எல்லாருக்குமே ஓவர் திங்கிங் இருக்குல்ல. இப்போ ஒரு மெசேஜ் சொல்றேன் பாருங்க. ஓவர் திங்கிங் பண்றது வேஸ்ட். ஓவர் திங்கிங் நம்ம டேவை ஸ்பாயில் பண்ணிரும். நம்ம நெக்ஸ்ட் ஒன்று பண்ண போறோம், ஒரு நல்லது பண்ண போறோம்னா அதுக்கு பெரிய தடையா இருக்கிறது இந்த ஓவர் திங்கிங் தான். அதனால 2026ல ஓவர் திங்கிங்
ஓவர் திங்க் நிறைய பண்ணக்கூடாதுன்னு நான் மனசில் முடிவு எடுத்திருக்கேன். தம்பி தங்கச்சி நீங்கள் யாராச்சும் நம்ம கேட்டகிரியில் இருந்தீங்கன்னா ஓவர் திங்கிங் வேணாம், அதை நம்ம டேவை ஸ்பாயில் பண்ணிடும். ஓவர் திங்க் பண்ணுறதுனா எதுவுமே நடக்க போகிறது இல்லை. ஏன்னா எதுவுமே நம்ம கையில் இல்லை லைஃப்பில். எல்லாமே காட் தான் நம்மளை வழி நடத்தணும். எக்ஸாக்ட்லி. ஸோ அந்த ஓவர் திங்க் பண்ணுற நேரத்துக்கு கொஞ்சம் ப்ரேயர் பண்ணனா நம்ம நினைக்கிறதெல்லாம் நடக்கும். ரொம்ப ஏதாச்சும் சேடான விஷயங்கள், நம்ம மனசுக்கு வருத்தமான விஷயங்கள்லாம் மைண்டில் வரும்போது பாசிட்டிவான விஷயத்தால் நம்ம ரீப்ளேஸ் பண்ணணும். அப்படி பண்ண முடியல அப்படின்னா கொஞ்ச நேரம் அப்படியே ப்ரே பண்ணலாம். காட் இந்த மாதிரி தாட்ஸ் வந்து எனக்கு டிஸ்டர்ப் பண்ணுது, இந்த மாதிரி தாட்ஸ் வரக்கூடாது அப்படின்னு கொஞ்ச நேரம் நீங்க ப்ரே பண்ணுங்களேன். அது அப்படியே மாறிடும். நாளடைவில் நம்ம வேற லெவலுக்கு போயிடுவோம். ஓகே, இந்த ரப்பர் மரம் எப்படி வளர்ந்துருக்கோ அந்த மாதிரி வளர்ந்துரும் ஹைட்டா. மெசேஜ் எப்படி இருந்துச்சு அப்படின்ற உங்க தாட்ஸை கண்டிப்பாக கமெண்ட்ல சொல்லுங்க. நிறைய பேர் விஎம்னு கேட்குறீங்க. தேங்க்யூ வெரி மச். நான் பேசினே இருப்பேன், நீங்கள் கமெண்ட் போட்டுனே இருங்க, நான் பேசினே இருப்பேன். ஜாலியாக இருப்போம், ஃபன் பண்ணலாம். இப்போ செஞ்சுட்டாளா தங்கச்சி பசிக்குதிரி கமான்னு சொல்லுதிரி. ஓகே, போட்டோ எடுக்கலாமா? உன் விஷயத்துல நீ கரெக்டாக இருக்க. வாங்க ஒரு 4 ஃபோட்டோ எடுப்போம். ஃபோட்டோ போஸ்ட் கூட நீ. ஓ வயநாடு ஹனி. ஐயோ உள்ள போக மாட்டேங்குது. வேற எடுத்துட்டு வாங்கப்பா. மீன் ரெடி ஆயிடுத்து. அரே வா. எங்க பாட்டியும் இதே மாதிரி தான் செய்வாங்க. அப்படியா? திருநெல்வேலி பாட்டி இருக்காங்கல்ல, குடு அதை குடு ரொம்ப நேரமா. இங்க இன்னும் நிறைய வேணுமா? இங்க பாருங்க தேன். செமையா இருக்கு. ரெடி ஆயிடுச்சு. கேரட் பொரியல். இது மாங்காய். நெக்ஸ்ட் வந்துருச்சு கொத்தவரங்காய். கொத்தவரங்காய் இல்ல, எனக்கும் கேரட் வந்துருச்சு. கேரட் இல்லண்ணா, மாங்காய் பச்சடி. அவியல் வந்துருச்சு. அடடா மச்சி வராரு. மச்சி வந்தாலே வெயிட்டா இவட வச்சா மாதிரி. நெக்ஸ்ட் பாயசம் வந்திருக்கு. இஞ்சியா? சாப்பிடும்போது யாரும் எழும்பக்கூடாது. இன்னைக்கு ஸ்பெஷல் என்ன தெரியுமா? தங்கச்சி வீட்டுக்கு வந்தது ஸ்பெஷல் இல்லை, புது டேபிள்ல சாப்பிட்றோம். புது வருஷம், புது டேபிள், புது தங்கச்சி. இது டிரான்ஸ்ஃபார்மான தங்கச்சி. வீட்டில் முக்கியமான ஒரு மேட்ரு குக்கர்ல இருந்துச்சு, அதுக்கு தான் வெயிட்டிங்கு. முட்டை 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 முட்டை. ஒரு தடவை இது மாதிரி தான் ஒரு கல்யாண வீட்டில் முட்டை வைக்கும் போது கோழி எலும்பி ஓடி இருக்கு. கோழி கூட்டுல இருந்து எடுத்து அப்படியே வச்சா ஆக்சுவலா சாலை மீன் தான் சூப்பரே. டிஸ்கோ சாலை இது. இங்க பாருங்க, எஸ் மாதிரி இருக்கு பாருங்க. மக்கள் இங்க வர்றீ. மேடம் தூங்கி எழும்பிருங்க. ஹலோ மக்கள், ஹாய். சாப்பிட வரீங்களாமா? இது என்ன குட்டி நாப் மாதிரி இருக்கு? குட்டி நாப் தான் நாங்க. பவர் நாப். என்ன மேடம் இங்க பாருங்க. ஹலோ. ஓய், இந்த வந்துருச்சுல தங்கம் வந்துருச்சுல. எடுங்க சித்தப்பா. மட்டன் சிக்கனாக்கா சிக்கனு, மட்டனாக்கா மட்டனு. எஸ், நம்ம புது டேபிளில் உட்காந்து சாப்பிட்றோம் சும்மாவா. நெக்ஸ்ட்டு கேரளா ஸ்பெஷல் ஜிம்முக்கு போன ரைஸ், ஸ்டெராய்டு போட்ட ரைஸு. அது நாற்று நட்ட உடனே ஜிம்முக்கு அனுப்பி விட்டுருவாங்க. அது குண்டாய் வளர்ந்தோம். வைமா பசிக்குது. யாரு ஜோனாக்கு வந்து நான்வெஜ் வச்சது? ஜோனா நான்வெஜ்ஜே சாப்பிட மாட்டா. அப்படியா? ஸ்வீட் இலை இல்லையே. பொறுமையாம்மா. ஓகேம்மா. சித்தப்பா ஜிம்முக்கு போன ரைஸ் இல்லையா? அதுவும் கொடுங்க, அந்த ஜிம்முக்கு போன ரைஸ். இதெல்லாம் இந்த ஒல்லியா இருக்கிற ரைஸே சாப்பிடுறது இல்லை இப்போ. நான் அனிதா வரலையா இங்க? வரேன். சாம்பார் வந்துட்டு இருக்கு. ஐ லவ் தி சாம்பார். அடடடா, கன்னியாகுமரி சாம்பார்னா சாம்பார் தான். வாங்க சித்தப்பா. அவ்வளோதான் சித்தப்பா. அடா ஃபஸ்ட்டு இப்படி மிக்ஸ் பண்ணி லைட்டாக மீனை இப்படி பிச்சிடணும். இப்படி வச்சு இப்படி ஒரு பேக்கிங்கை போட்டு அடா அடிப்பொடியா இருக்கு. சித்தப்பா எப்படி இருக்கு? சூப்பர், நல்லா இருக்கு. சித்தப்பா டாடி கறி குழம்பு மட்டன் வந்து பாட்டி வைக்கிறனால தான் வைப்பாங்க. சூப்பராக நல்ல மனமாக அருமை. நான் இப்பதான் மீனை வச்சு சாப்பிட்டுருக்கேன். அவங்களாம் கறி குழம்புக்கு போயிட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு நான் அடுத்த அப்பளத்துக்கு போறதுக்குள்ள பாயசமே ஊற்றி சாப்பிட்டுருவாங்க. எப்படிமா இருக்கு? ஓகே, அப்ப சமைச்ச கைக்கு வந்து ஒரு வளையல் போடலாம் நம்ம. இதுலம்மா அது வளையல் தானே. காப்பு இது பிளாஸ்டிக்ல அக்செப்ட் பண்ணுவீங்களா? இல்லையா? மேடம் என்னம்மா தூங்கி எழும்பி அப்படியே நின்று எங்களை பாக்குறீங்க முறைச்சு? வாட் இஸ் த மேட்டர்? அனிதா எதுவும் சொல்லல. அன்னி இப்பதான் சாப்பிடவே தொடங்கி இருக்கு பாவம்.
அடிப்பொலி சாப்பாடு. அடி போலியா? போலிலாம் கிடையாது. அதில் இந்த அவியல் இருக்குல்ல, இந்த அவியல் இப்படி எடுத்து அவியலையும் இந்த ரைஸோட மிக்ஸ் பண்ணி சாப்பிடணும். சும்மா இந்த பிச்சுலாம் சாப்பிடக்கூடாது. அப்படியே மிக்ஸ் பண்ணி ஒரே ரவுண்டாக உள்ள போலிங் போட்டுற வேண்டியதான். வேணாம், சூப்பராக இருக்குமா. சித்தப்பா வந்து அன்லிமிட்டெட் சாப்பாடு. அன்லிமிட்டடாமா இன்னைக்கு? லிமிட்டட் இல்லை, அன்லிமிட்டட் மக்களே இன்னைக்கு. அப்பளம் இப்படி எடுத்து, ஐயோ அம்மா என்னம்மா அப்பளம் ஒரே கேஸாக இருந்திருக்கு. அப்பளம் உடஞ்ச உடனே காணும். இது இன்னொரு அப்பளம் செஞ்சு ஒரு உருளைக்கிழங்கு சாப்பிட்டு செஞ்சிருக்கோம். அவனுக்கே தெரியுது. அப்பளம்னா எப்படி இருக்கும்? கொஞ்சம் திக்காக இருக்கணும். தட்டினோன்னு போயிடுச்சு எல்லாமே. நவ் தி டைம் ஃபார் மட்டன். இங்கே பாருங்க, மட்டன் கிரேவியோட அப்படி எடுத்து பாருங்களேன், அதை அப்படி போட்டு மிக்ஸ் பண்ண. மட்டன் இன்னும் சாஃப்டாக இருக்கு. இங்கே பாருங்க, லுக் அட் தட். செம்ம சாஃப்டாக இருக்கா நீ. மட்டன் ஓ சான்ஸே இல்லை. ஒரு வீடியோ நான் பார்த்தேன். நார்மல் பீப்புள் எப்படி சாப்பிடுவாங்கன்னா இப்படி சாப்பிடுவாங்களாம். நல்லா இருக்கு. இன்ஃப்ளூயன்சர்ஸ் எப்படி தெரியுமா சாப்பிடுவாங்களா? நல்லா இருக்கு. ஆனால் டான்ஸ் ஆல்வால்ஸ் எப்படி தெரியுமா சாப்பிடுவாரு? ஓ வாவ். இப்படி சாப்பிட்றவங்கலாம் நாக் அவுட் ஸ்பாட். அதாவது நம்ம வந்து வளர வளர நம்மளே ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிக்கிறோம். சின்ன சின்ன விஷயங்களையும் என்ஜாய் பண்ண மாட்டேங்கிறோம். இப்படி சாப்பிடும் போது என்ஜாய் பண்ணுங்க, ஜாலியாக இருங்க, உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வாழுங்க லைஃப்பை. வளர வளர பொறுப்புகள் அதிகமாகிடுது, பெரியவங்களாகிடும். அப்போ அந்த சின்ன சின்ன என்ஜாய்மெண்ட்லாம் பண்ண மாட்டோம். அதனால நம்ம சந்தோஷ் சுப்ரமணியம் படம் பார்த்தியா? அதில் ஜெனிலியா டீ குடிப்பாங்களே, அப்படி அந்த மாதிரி என்ஜாய் பண்ணுங்க. என்ஜாய் மக்களே. இப்போ அனிதாவும் அப்படி சாப்பிட்டு காட்டுவா. ஆல்ரைட் டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், சாப்பாடு சீரியஸாகவே வேற லெவலில் இருக்கு. அப்படியே பொறுமையாக உட்காந்து நல்லா ரசித்து சாப்பிட்டுட்டு நெக்ஸ்ட் பாயசத்தோட உங்களை நான் சந்திக்கிறேன். ஓகே? சீரியஸாவேம்மா சூப்பராக இருக்கு. நான் என்ன நினைச்சேன், வெரி நைஸ். சோறு போட மாட்டான்னு நினைச்சேன். அப்படிலாம் நினைக்கலப்பா. இன்னைக்கும் பிரியாணியோன்னு நினைச்சேன், ஆனால் மீல்ஸ் நிறையவா இருந்து. பிரியாணி டெய்லி பிரியாணி என்ன பண்ணுறது, இது அருமையாக இருக்கு. டாடி ஒரு மிக்சிங்கை போடுங்க. பாயசமே பொய்யாச்சா? சாம்பாரே பிடிக்கல. பாரு, இது நல்லா பிசைஞ்சு எப்படி ஒரு குழப்பு. பெரியப்பா சாப்பிட பார்த்தா டெம்ட் ஆகும் நமக்கு. நான் வரேங்க. சாம்பார், அடுத்து ரசம் இருக்கு, மோர் இருக்கு. நான் அமைதியாக இருக்கேன். உங்க பாயசமே சாப்பிட்டு முடிச்சாச்சு. ஓகே, அப்பளம் தான் மேட்ரு. வைப்பா போதும்பா. சாப்பிடு. நல்ல மீன் தான், நல்ல ஃப்ரெஷ்ஷான மீன். சாப்பிடு. அனிதா, நீ ஊருக்கு வரதே இருக்கு தானே? ஆமா. இப்போ அனிதாவை பாருங்க. அனிதா வந்து முட்டையை போட்டு பிசைஞ்சு சாப்பிடுவாங்க. இல்ல எனக்கு வயிறு ஃபுல் ஆயிடுச்சு. முட்டை வேற யாருக்கா கொடுக்கணும். அப்படியே நான் நினைச்ச முட்டை பாயசம். இது பருப்பு பாயசம். இன்னும் வந்து பனானா போட்டு இது ஃபர்ஸ்ட் ஜிபின் இப்படி சாப்பிட்டு தான் பார்த்தேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும். இதுல பப்படம் போடுவாங்களா? இந்தா பப்படம் இல்லை கூட போடலாம். ஆமா. சொல்லலையே, ரொம்ப நல்லா இருக்கும். சீரியஸ்லி காம்பினேஷன்லாம் வேற மாதிரி யோசிச்சிருக்கீங்க பாருங்க. ரொம்ப நல்லா இருக்கு. நெக்ஸ்ட் நான் பாயசம் சாப்பிட்றத பாருங்க, புது ஸ்டைல். இல்லைம்மா போதும்மா. கமான் சித்தப்பா. ஓகே, அவ்வளோதான். அங்கே பாருங்க, இங்கே பாருங்க. ஆக்சுவலாக பார்க்கறதுக்கு ஒரு மாதிரி இருக்கும், ஆனால் சாப்பிட்றதுக்கு அச்சு தூக்கு. ஓ, வெல்லம் அடிப்பொடி கொள்ளலாம் நிறைமையாக இருக்கு. அதுலேயும் வந்து இந்த தேங்காய் பிட்ஸ்லாம் போட்டிருக்காங்கல்ல, தேங்காய், அப்புறம் கேஷ்யூஸு, கிரேப்ஸு எடுத்து. யூ வாண்ட்? சீரியஸ்லி பாயசத்துக்காகவே வரலாம். அதுக்குன்னு அடுத்த வாட்டி வரும்போது பாயசம் மட்டும் வச்சு கொடுத்துறாங்க. மொத்தமாக சாப்பிடும்போது தான் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. ஓகே, டே சார் எவரி சாப்பிட்டுட்டு என்ன ஆட்டம் பாரு. சார் போதும் சார், வாங்க சார், உட்காருங்க சார். ஏய் வாடா, 2 பேருக்கும் ஒரு கொஸ்டின் கேட்குறேன். இங்கே வாங்க, கொஸ்டின் கேட்கவா? அப்படியா? ஏபிசிடி சொல்லுங்க.
தேங்க்யூ ஸோ மச் டியர் பர்சன் சிஸ்டர்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் அப்படியே ஒரு டயர்ட் ஃபீல் வரும். அந்த ஃபீலை போக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி ஏதாச்சும் பண்ணணும். கீழே எடுங்க, கீழே எடுங்க. பார்த்தல வேணா இங்கே வாங்க. தள்ளிப்பா தள்ளிப்பா தள்ளிப்பா. போ 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 போ. அடிச்சிடலாமா? தண்ணி அடிக்கலாம் வாங்க. காருக்கு தண்ணி அடிக்கலாம் வாங்க. அண்ணி கிளீனிங் எவ்வளோ ரேட்டு? நான் பண்ணல, நான் ஒன்றும் பண்ணல, நீயே மைண்ட் ஓடுற. ஓகே தம்பி தங்கச்சி, நாளைக்கு பார்க்கலாம். அங்கே அஜிக்குண்டா எனக்கு ஒரு பாய் சொல்லுங்க. சாப்பாடு சூப்பராக இருந்துச்சுமா, ரொம்ப தேங்க்யூ. அடிக்கடி இப்படி கூப்பிடுங்க. 2026 ஊருக்கு வந்தாலே நம்ம வந்துடுறோம் தங்கச்சி வீட்டுக்கு. ஓகேவா? விருந்து சாப்பிடுங்க. ஓகே, ஆல்வேஸ் வெல்கம். ஆல்வேஸ். அப்ப அடுத்து என்ன வேணும் நெக்ஸ்ட் விருந்துக்கு? அது இன்னைக்கே சொல்லணும் உங்களுக்கு. இன்னைக்கே சொல்லணும். அப்ப நான் அதை நினைச்சிட்டே இருப்பேன். அப்படி போகும்போது தங்கச்சி இதை ரெடி பண்ணி வச்சிருப்பா, சாப்பிடணும் சாப்பிடணும்னு. நெக்ஸ்ட் பிரியாணி போட்டுறோம். என்னடா என்ன? ஓகே, எல்லாரும் ஒரு பாய் சொல்லிருங்க. ஓகே, ஆல்ரைட். பண்ணா இருக்கும் போது பாருங்க. நாளைக்கு பார்க்கலாம். பை பை. See you.